கோவை மாநகர கடைவீதி காவல் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலை செய்து கொண்ட நபர் யார், விபரீத முடிவுக்கு காரணம் என்ன, விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாநகரில் அமைந்துள்ளது B1 கடைவீதி காவல் நிலையம். வழக்கம் போல் காலையில் காவலர் செந்தில்குமார் அலுவல் நிமித்தமாக காவல் நிலையத்தின் முதல் மாடியில் உள்ள உதவி ஆய்வாளர் அலுவலகத்தை திறக்க முயற்சித்த போது கதவு உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த காவலர் கதவை உடைத்து பார்த்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனால் காவல் நிலையத்தில் பதற்றம் பற்றிக்கொள்ள சம்பவம் குறித்து கோவை மாநகர காவல் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு வந்த காவல் உயரதிகாரிகள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து கைரேகை தடய நிபுணர்களை வரவழைத்து மாதிரிகளை சேகரித்தனர். மேலும் காவல் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் காவல் உயரதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் ராமச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த 60 வயதான அறிவொளி ராஜன் என்பதும் திருமணமாகாத அவர் சென்ட்ரிங் வேலை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக அவர் மனநிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் யாரோ தன்னை கொலை செய்ய வருகிறார்கள் என கூறியிருந்ததாகவும் அவரது சகோதரி போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆடி நோம்பிக்கு முன்னால் ஆடி நோம்பி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் படுத்துருந்தானுங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்து சென்னைன்னா நான் வெளியில் போனானுங்க. சரி வேலைக்கேன்னு போயிட்டு வருவோனாக்குன்னு நினச்சேங்க. அப்புறம் அந்த சாயந்தரமாக வந்துட்டானுங்க. ஒரு 4 மணிக்கு வந்து என்னென்னு என்னை எல்லாம் துரத்திட்டு வர்றாங்க 10 பேர். நான் இவர்கிட்ட கவுண்டர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எல்லாம் கேட்பாங்க. நான் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு இது சொன்னேன். நான் என்ன பைத்தியக்காரன் 6 மணி அடிக்க வர்றாங்க, இவனுக்கு 6 விரோதி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேங்க. அப்புறம் இங்கெல்லாம் வந்தது இங்கெல்லாம் போனதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இதுதான் நடந்ததுங்க. அவன் புத்தி 3 நாளாக சரியில்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் நாட்டிருக்குதுங்க. இதனிடையே தனியார் பேருந்தில் வந்த அறிவொளி ராஜன் செவ்வாய்க்கிழமை இரவு 11:19 மணியளவில் காவல் நிலையத்திற்குள் நுழைந்துள்ளார். அங்கு பணியில் இருந்த காவலர் அவரை விசாரித்துள்ளார். அதில் அறிவொளி ராஜன் மனநிலை சரியில்லாததை உணர்ந்து வெளியே அனுப்பியது அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. மீண்டும் காவல் நிலையத்திற்கு வந்த அறிவொளி ராஜன் காவலருக்கு தெரியாமல் காவல் நிலையத்தின் முதல் மாடிக்கு சென்ற காட்சிகளும் கேமராவில் பதிவாகியுள்ளது. மாடிக்கு சென்ற அவர் உதவி ஆய்வாளர் அறையில் உள்பக்கமாக தாழிட்டுவிட்டு வேட்டியால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை காவல் ஆணையர் சரவணசுந்தர், உதவி காவல் ஆய்வாளர் அறையில் தற்கொலை செய்த சம்பவம் யாருக்கும் தெரியவில்லை என்றும் காலையில் பணிக்கு வந்தவர்கள் அறையை திறந்து பார்த்தபோதுதான் தெரிய வந்தது என்றும் கூறினார். இது லாக்அப் மரணம் இல்லை எனவும் தற்கொலைதான் எனவும் காவல் ஆணையர் விளக்கம் அளித்தார். ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் GHல இருக்குது. இது லாக்அப் டெத் சொல்ல முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சூசைடு. உதவி காவல் ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் தலைமை காவலர் செந்தில் ஆகியோர் ஆயுதப்படைக்கு மாற்றி கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் உத்தரவிட்டுள்ளார். காவல் நிலையத்தில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.